நண்பர்களுக்கு வணக்கம். தேனியில் இருந்து மூணாருக்கு அதிகாலையில் 5:30 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ள ஒரு ப்ரைவேட் பஸ்ஸு கிளம்பும். அதில் ட்ராவல் பண்ணி பாருங்கள். கம்பம் போடி வழியாக இந்த பஸ்ஸு போகிற ரூட்டு எல்லாமே தாறுமாறு தக்காளி சோறாக இருக்குன்னு சொன்னாங்கன்ட்டு நானும் கிளம்பி மதுரை போய் மதுரையிலேருந்து தேனி போய் வெயிட் பண்ணுங்க. சொன்ன மாதிரியே ப்ரைவேட் பஸ் ஒன்று நின்றுச்சு. லைட்டை போட்டுக்கிட்டு அதிகாலையில் பார்க்குறதுக்கே சும்மா தகன்னு சும்மா மினிட்டு நின்றுச்சு. பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியுது இன்ஜின் முதற்கொண்டு ஆளை ஏற்றி உட்கார வச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் ஒருவேளை ரெகுலராக போகிறவங்களா இருக்கும், அதனால் இப்படி உட்காந்துருக்காங்க நினச்சிக்கிட்டு பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா பஸ்ஸு கிளம்ப கூட இல்லை. ஸ்டெப்ஸு ஃபுல்லாக ஆள் நின்றுக்கிட்டு இருக்காங்க. உள்ள இடிக்கி பிடிக்கி நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மலை மேலே எப்படிடா இப்படி நின்று போவீங்கன்னு யோசிச்சுக்கிட்டே பஸ்ஸை விட்டாச்சு. தேனி, சின்னமனூர், கம்பம், போடிமெட்டு, அதை தாண்டி போனீங்கன்னா குமுளி, இது எல்லாமே உண்மையிலேயே இயற்கையோட சொர்க்கங்க. நம்மெல்லாம் பஸ்ஸு கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்த பஸ்ஸில் போகணும், கீழே இறங்கிடும் இல்லையா? இவங்க கண்டுக்கிறவே மாட்டேங்கிறாங்க. பஸ்ஸு கூட்டமாக இருந்தால் கூட பரவாயில்ல ஏறிடணுமான்னு சொல்லிட்டு ஏறிக்கிட்டே இருக்காங்க. எங்கே இறங்குவாங்கன்னு தெரியல. ஆனால் உண்மையான ட்ராவலே இதுதான். கூட்டமான பஸ்ஸில் அடித்து பிடிச்சி ஏறிக்கிட்டு அந்த மக்களை கலந்து போகிறது தான் உண்மையான ட்ராவலே. தேனியிலேருந்து மூணாருக்கு வேறு ஏதாவது ப்ரைவேட் பஸ் இருக்குன்னா டைமிங்கோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரூட் எப்படின்னு சொல்லிட்டு போங்க.